புனிதமான கருநாளுடைய நாளிலே அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, படைத்தவன் ஒருவன், அவனை அனைதினமும் வெற்றி கொள்ளுமாறு அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் தக்வாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நாள் இருக்கிறதே, ஈதுல் அத்ஹா, தியாகத்தின் திருநாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஈதுல் அத்ஹா, இந்த தியாகம் ஒரு குடும்பம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு தந்தை ஒரு அன்னை ஒரு குடும்பத்துடைய பொறுப்புதாரியாக இருந்தால் எப்படி நடக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த 2 பேருக்கும் கிடைத்த ஒரு மகன் ஒரு மகிந்தன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டும் இறைவனுக்கு கட்டுப்பட்டும் எப்படி வாழ வேண்டும் என்பது தான் இந்த தியாகத்தின் திருநாளும் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களும் இந்த உதுஹியாவுடைய அமல்களும். சகோதரர்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வெளிப்பாடு தான் இந்த தியாகத்தின் திருநாள். சகோதரர்களே, ஒரு அன்னையானவள் எப்படி அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு தெளிவாக அல்லாஹ் அழகாக விளங்கப்படுத்துகிறான். 1400 வருஷத்துக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்தானியா என்று சொல்லுகின்ற ஊர்ல பிறக்குகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இருக்கிறாரே தாரஹ், இவருடைய வஃபாத்துக்கு பின்னால, இவருடைய மௌத்துக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சாச்சா, தன்னுடைய தந்தையுடைய சகோதரர் ஆசருடைய பொறுப்புல அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கட்டத்துல தான் இந்த கல்தானியால மிகவும் அவர்களுக்கு அநியாயம் நடக்குகிறது. இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கல்தானியா என்று சொல்லுகின்ற அந்த ஊரை விட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸின் பக்கம் செல்லுகிறார்கள். அங்கேயும் தன்னுடைய தவாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அங்கேயும் சில காலம் இருக்குகிறார்கள். திருமணம் முடிக்குகிறார்கள். ஹாஜரை திருமணம் முடிக்குகிறார்கள். 80 வயதை அடைந்தும் தனக்கு குழந்தை கிடைக்கவில்லை, தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இப்ப ரப்பிடத்துல அதிகமாக துஆ செய்யறாங்க. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு நன்கொடையாக ஹிபத்தாக யா அல்லாஹ் நல்ல குழந்தைய தந்திடு யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாத அந்த 80 வருஷத்துடைய காலகட்டத்திலையும் அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க, எனக்கு குழந்தையுடைய பாக்கியத்தை தந்திடு என்று. அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, யாருக்கு அந்த பாக்கியம் இல்லையோ அவர்கள், அந்த பெற்றோர்கள், அந்த தாயும் தந்தையும் அதிகமாக தஹஜ்ஜத்துல இந்த துஆவை, குர்ஆன் அல்லாஹ் படிச்சு தார துஆவை ஓதி கேட்ட அல்லாஹ் இந்த பாக்கியத்தை, குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. இதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். சுபஹான் அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களே, குழந்தை கிடைத்தா நாங்க என்ன செய்வோம், ஒரு 6-7 மாசம், 1 வருடம் கடந்தத்தோட குழந்தையோடு நாங்க அந்த மலரை பேசி அந்த குழந்தை பேசுறத ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். குழந்தைய தோல்ல சுமந்து கொண்டு அங்கே இங்கே சுத்துவோம். குழந்தையோடு எவ்வளவு அழகாக இரக்கமாக நாங்க அந்த குழந்தையோடு இருப்போமோ. சகோதரர்களே, இதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை கிடைக்கல. சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு தெரியுமா, அந்த சின்ன குழந்தையையும் உங்களோட மனைவியும் ஹாஜரையும் கூட்டிக் கொண்டு நீங்க மனித சஞ்சாலமற்ற அந்த பாலைவனத்துல, மக்கமா புனிதமான நகரத்துல நீங்க விட்டு வாங்க. அப்ப அந்த காலத்துல இப்ப மாறி பில்டிங்களும் இல்ல, வீடுகளும் இல்ல, அது புட்பூண்டுகள் முளைக்காத ஒரு பாலைவனம். அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே உணவு இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலைமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய
பச்சளம் குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் அங்கே விட்டுட்டு வாராங்க. விட்டுட்டு வார நேரத்தில் ரப்பிடத்துல துவா செய்யறாங்க. ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ مُحَرَّمٍ. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய மனைவியையும் யா அல்லாஹ் இந்த புட்பூண்டுகள் முளைக்காத தண்ணீர் இல்லாத இந்த பாலைவனத்திலே நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உணவளித்துடுவாயாக. ரப்பனா லியுகீமஸ் ஸலாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்திலும் சொல்லுகிறார்கள், என்னையும் என்னுடைய பிச்சலங்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ அமைத்து விடு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த குடும்பத்துடைய வாழ்க்கைய இன்றைக்கு கொஞ்சம் சிந்திங்க. நான் ஒரு குடும்பத்துடைய தலைவனாக இருக்கிறேன், நான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன், நான் ஏண்ட பிள்ளைகளுக்கு குடும்ப தலைவியாக இருக்கிறேன். இன்று எங்களுடைய பிள்ளைகள் சுபகுடைய தொழுகையை தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. ஏன் நாங்க சுபகுடைய தொழுகையை தொழுவோமா? இந்த சபையில இருக்குகின்ற எத்தனை சகோதரர்கள் இன்று சுபகுடைய தொழுகையை தொழாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? பரலான தொழுகைக்கு இல்லாத கூட்டம், ஆனா சுன்னத்து தொழுகைக்கு இன்றைக்கு அதிகமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களின் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அமைத்து விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது அதிகமாக எங்களோட குடும்பத்துல நாங்க பார்க்கணும். இது நடக்குதா? எந்த பிள்ளை தொழுகிறானா? எந்த மகள் தொழுகிறாவா? என்னுடைய மனைவி தொழுகிறாவா? இது கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையின் நாளையிலே ரப்பு அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்க போற நாளைக்கு மௌத்தாகனத்தோடையே எங்களை வச்சுட்டு வந்துருவாங்க. மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், ஓண்ட பிள்ளை தொழுதிச்சா, ஓண்ட மகன் தொழுதானா, ஓண்ட மகள், ஓண்ட மனைவி, இவர்களெல்லாம் தொழுவதற்காக வேண்டி நீங்கள் எழுப்பாட்டவில்லையே. பள்ளிக்கு பாடசாலைக்கு செல்வதற்காக வேண்டி நேரங்காலத்தோட ஸ்கூலுக்கு போக வேண்டும், மகன் எழும்போ மகள் எழும்பு என்று சொல்லி எழுப்பாட்டுகின்ற பெற்றோர்கள், சுபக தொழுகைக்கு எழும்பு என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர்கள் தான் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது விரிவாக பேசக்கூடிய ஒரு விடயம். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்க விட்டுட்டு வாராங்க. இது ஒரு தந்தையுடைய ஒரு குடும்பத்தின் பொறுப்புதாரியாக இருந்து தந்தையானவர் செய்த வேலை. சகோதரர்களே, குடும்பத்துடைய பொறுப்பு ஒவ்வொரு இங்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆண் மகனுக்கும், என்னுடைய குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல் இருக்க வேண்டுமா? எங்களுடைய குடும்பம் தியாகம் செய்ய வேண்டுமா? எத்துணை தியாகத்தையும் அல்லாஹ்வுக்கு அங்கே மாறு செய்ய சொல்லுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறு செய்யவில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வேற யமனுக்கு அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு வராங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அரசனின் மூலமாக ஒன்று சமூகத்தின் மூலமாக அங்கே அவர்களுக்கு இந்த வஹ்தானியத்தை, இந்த தௌஹீதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது எதிர்ப்பு வருது. அதற்கு பின்னால பொலிட்டிக்கல் அரசியல், அவர்கள் அரசியலின் மூலமாக அங்கே அவர்களுக்கு எதிர்ப்பு வருது. நம்ரூதுடைய எதிர்ப்பு வருது. நெருப்பு குழியில போட்டாங்க, அல்லாஹ் பாதுகாத்தான். சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க, நான் இருந்த 40 நாளும் உலகத்துல சந்தோஷமான நாள்டா, அந்த நெருப்புல போட்டாங்களே அந்த 40 நாள் தான் சந்தோஷமான நாள். அந்த நெருப்பு சூடும் இல்ல, குளிரும் இல்ல, அழகான முறையில் அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். கூனு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சூடாகவும் குளிராகவும் இல்லாமல் நீ ஒரு சாந்தமான நிலைமையிலே ரெண்டுக்கும் ஒத்து போகின்ற அளவுக்கு நீ அவர்களோடு நடந்து கொள் என்று ரப்புடைய கட்டளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு தகப்பானவர் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிறார்கள், எப்படி அந்த குடும்பத்தை வளர்க்குகிறார்கள், எப்படி தாயும் தந்தையையும் தாயையும் பிள்ளையும் அவர்கள் வாழ வைக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய மனைவி பிள்ளையுடைய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதற்கு பின்னால் பாருங்க, மனைவியுடைய அன்னையுடைய அந்த குழந்தையுடைய தாய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி
ஹாஜருடைய வெளிப்பாடை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விட்டுட்டு வாராங்க, ஒன்றுமே இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. வேற இடங்கள்னா அதுவும் கொலைய கிளைய சாப்பிட்டாவது இருந்துருவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவியை விட்டுட்டு வார நேரத்துல ஹாஜரை கேட்டாங்க, ஐன ததஹபு யா இப்ராஹிம் வதரக்னா ஃபீ ஹாதிஹில் வாதி, இந்த பள்ளத்தாக்குல இந்த ஒன்றுமே இல்லாத மனித சஞ்சாலமற்ற இந்த பாலைவனத்திலே இப்ராஹிமே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னையும் எனது பச்சளம் குழந்தையும் இந்த இடத்திலே எங்கே விட்டு விட்டு செல்லுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே பேசல. 3 முறை கேட்கின்ற பொழுது அல்லாஹுடைய கட்டளையா என்று கேட்கின்ற பொழுது தலையை ஆட்டிவிட்டு அப்படி வருகிறார்கள். அப்படி என்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொன்னாங்க, அல்லாஹ் அமரக பிஹாதா யா இப்ராஹிம், அல்லாஹுடைய கட்டளையா? இவங்க சொன்னாங்க ஆம் என்று சொல்லிவிட்டு தலையை சாய்த்து விட்டு சொன்னார்கள். வருகின்ற பொழுது மனைவியானவருக்கு சொல்லுகிறாள், இதன் லா யுபையுனா ரப்புனா சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் எங்களோட ரப்பு ஒரு காலம் எங்களை வீணாக்க மாட்டார். ஒரு மனைவியுடைய ஈமானியத்துடைய உணர்வை பாருங்களே சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறார்கள். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு எங்கட கணவன் உழைச்சி கொண்டு பணத்தை கொண்டு வரையில, ஏன் இரவு சாப்பாடு கொண்டு வரையிலண்டா இன்றைக்கு தாய்மார்களுடைய நிலைமை வீட்டுல எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், எப்படி ஏசையணுமோ அப்படி ஏசுறாங்க. எத்தனையோ கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க. ஃபலம்மா பலக மஅஹு ஸஇ, அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டு வருகிறார். சின்ன வயசுல 2-3 வயசுல விட்டுட்டு போன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க 12 வயசுக்கு பின்னால வாராங்க. கிட்டத்தட்ட 9-10 வருஷத்துக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுபடியும் வாராங்க. எதற்காக வேண்டி வாராங்கன்னு தெரியுமா? மகனை அறுத்து குர்பானி கொடுக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். மகன்கிட்ட சொன்னாங்க, மகன் நான் இப்படி கனவுண்டு கண்டிக்கிறேன் வாப்பா, என்ன செய்யறது? என்னுடைய தந்தையே, அல்லாஹ் எப்படி உங்களுக்கு ஏவிருக்கிறானோ அதே மாதிரி நீங்கள் என்னை அறுத்து பலியிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்றால் அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை வளர்த்திருப்பார். இதுதான் ஒவ்வொரு தாயும் கொஞ்சம் சிந்திக்கணும். அதிகமான தாய்மார்கள் இருக்கிறீங்க, அந்த தாய் இருந்த அந்த பிள்ளை இருந்த கொஞ்ச காலம், ஒரு 9-10 வருஷம் ஒரு தாயுடைய அரவணைப்புல இருந்திருக்கிறார். அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி வளர்த்திருப்பார்? சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக வளர்த்திருப்பார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வேற ஒரு தியாகம் இல்ல, உயிர் போகின்ற தியாகம். தந்தையை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை சகோதரர்களே! இன்ஷா அல்லாஹ், என்னுடைய தந்தையே, என்னை நீங்கள் பொறுமையாளர்களே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட குழந்தை வளர்ப்பு தாய்மார்களே, சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு வளர்த்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே ஒவ்வொருத்தரும் சிந்திங்கோ, ஏந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும் பாருங்க. அந்த சின்ன பிள்ளை கொடுக்கின்ற அறிவுரையை பாருங்கள் தன்னுடைய தந்தைக்கு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையை பிரட்டுகிறார்கள். மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுப்பதற்காக வேண்டி தயாராகிறார்கள். தந்தையை பார்த்து மகன் சொல்றாரு, என்ற தந்தையே, என்ன மல்லாக்க போடாதீங்க, நீங்க அப்படி போட்டு என்ற கழுத்தை அறுக்குகின்ற பொழுது என்னுடைய முகத்தை பார்த்து எனது இரக்கம் உங்கள் மீது வந்து, என்னுடைய தந்தையே, ரப்புடைய கட்டளையை நீங்கள் விட்டு விடுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அதனால் இந்த முகக்குப்புற போடாம என்னை நீங்கள் முகக்குப்புற போட்டு நீங்கள் அறுத்து விடுங்கள், மல்லாக்கு போட்டு என்னை அறுத்து விடாதீர்கள் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சளம் பாலகன் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஈமானியத்தான உணர்வு, எப்படி அந்த தாய் வளர்த்திருக்கிறார். இன்னைக்கு எங்கட வீட்டுல குழந்தை வளர்றது சுப்ஹானல்லாஹ், வீட்டுல எலியும் பூனையும் வளர்ற மாதிரி சிலவர்களுடைய வீட்டுல பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் காலையில போறான் 7 மணிக்கு, அங்க எங்க எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு அங்க எங்கெல்லாம் இருந்துட்டு இரவு 10 மணி 11 மணிக்கு வந்து வீட்டுக்கு வாரான். அம்மா வாப்பா
கேட்கறது இல்ல. எங்க போனா எங்க வந்தா, நீ சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் வாரா, என்ன செய்யறா, உன்ன கூட்டாளி யாரு, என்னை போத வஸ்துக்கு அவன் அடிமையாகி கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை பெற்றோர்கள் பார்க்கிறாங்க இல்ல, தொழுறாங்க இல்ல, பார்க்கிறாங்க இல்ல. வேற அந்நிய பெண்களோடு தொடர்பு பெற்றோர்கள் தாயானவள் அதை பார்க்கிறார்கள் இல்ல. யாரு வந்து சொன்னாலும் இப்படி ஒன்று உங்களுடைய மகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சொல்லி வந்தவர்களுக்கு ஏசி விரட்டுகிறார்கள் தாயும் தந்தையும். சகோதரர்களே, இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வருகிறது, ஒரு உணர்வு வருகிறது, நான் என்ன பாவத்தை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எங்களுடைய பெற்றோர்கள் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், என்னை தண்டிக்க மாட்டார்கள் என்ற தைரியத்தோடு இன்னும் பாவம் அதிகமாக செய்கின்ற ஒரு நிலைமை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. சகோதரர்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பச்சளம் பாலகன் சொல்லுகிறார், என்னுடைய தந்தையே, என்னுடைய ஆடையை நீங்கள் கலட்டுங்கள், ஏனென்றால் என்னுடைய ஆடையிலே நீங்கள் அறுக்கின்ற பொழுது அந்த இரத்தம் பட்டுவிட்டால் அதை எனது தாய் பார்த்தால் என்னுடைய தந்தையே சகிச்சு கொள்ள மாட்டார், அவர்களுடைய உள்ளம் தாங்க மாட்டாது. என்னுடைய ஆடையை கலட்டி நீங்க என்னை குர்பானி செய்யுங்க, அந்த இரத்தத்தை பார்த்தால் என்னுடைய தாய்ப்பாய் சகிச்சு கொள்ள மாட்டா, அதனால நீங்க இப்படி செய்யுங்க என்று தன்னுடைய தந்தைக்கு அறிவுரை செய்கின்ற மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய வயசு அல்ல, 12-11 வயசு. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நானும் நீங்களும் ஒரு குடும்பத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய குடும்பத்தை நல்ல ஒரு குழந்தைகளாக நல்லவர்களாக அல்லாஹு தஆலா மாற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கிறதுக்கு தயாராகிறார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு தியாகம். 12, 13, 12 எத்தனை வருஷத்துக்கு பின்னால 80 வயசுக்கு பின்னால கிடைச்ச குழந்தை தான் இப்ப கிடைச்சும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜிபீன், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது இப்ப பரட்டுறாங்க, அறுக்கிறாங்க, கத்தி எடுத்து. கத்தி அறுபடுவதில்லை. அறுக்கிற கத்திக்கு அல்லாஹ் சக்தியை எடுத்து விட்டான், கத்தி அறுபடவில்லை. சகோதரிகளே, கத்தியை வைத்தால் கத்தி அறுபடும். ஒரு மரத்தை வெட்டினால் வெட்டும், அது நெருப்புக்குள்ளே போட்டால் நெருப்பு எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய யகீனை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நெருப்புக்குள்ளே போட்டார்கள், நெருப்பு சுடவில்லை. கத்தி எடுத்து மகனை அறுக்கிறதுக்கு முன் வருகிறார்கள், அங்கே கத்தி அறுபடவில்லை. பக்கத்திலே உள்ள பாறாங்கல்லுக்கு அடிக்குகிறார்கள், கல் பிளந்து விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அந்த யகீனத்தையும் நல்ல மார்க்கத்தையும் நல்ல இஸ்லாத்தையும் நமக்கு தந்து நல்லவர்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் தஆலா வளர்ப்பதற்கு, அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கு கிருபை செய்வானாக. நல்ல குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை வாழ வைத்து நல்லவர்களாக, நல்ல ஒரு தாயும் ஒரு தந்தையும் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், ஒரு குடும்பம், ஒரு தாய், ஒரு மகன் எப்படி அவர்கள் சேர்ந்து ஒரு குடும்பத்தை அவர்கள் கட்டினார்களோ அதே போன்ற ஒரு நல்ல குடும்பங்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து நல்லவர்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, உலகத்தில் வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வைத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், الله أكبر، الله أكبر، الله أكبر، والله أكبر كلما صلى مصلي وكبر، والله أكبر كلما صام صائم وأفطر، والله أكبر كلما حاج حاج وكبر، والله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. اللهم لك الحمد كله ولك الشكر كله، بيديك الخير كله علانية وسر، وإليه يرجع الأمر كله علانية وسر. لك الحمد بكل نعمة أنعمتها، ولك الحمد بكل حسنة تقبلتها، ولك الحمد بكل سيئة غفرتها، ولك الحمد بكل كربة كشفتها، ولك الحمد بكل مصيبة رفعتها، ولك الحمد بكل مرض شفيتها. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله، أما بعد فقال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال أيضا: وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن. وقال أيضا: الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. فيا عباد الله، أوصيكم نفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. واستعينوا واستغفروا من ذنوبكم، واستعينوا بطاعته، وأقيموا الصلاة وآتوا الزكاة، وصوموا شهر رمضان، وحج البيت الحرام، وأحسنوا وتصافحوا
وتواصلوا وأفشوا السلام وأطعموا الطعام وأهنأوا بعيدكم وأصلحوا ذات بينكم وتسامحوا وتصافحوا وتجملوا وأفرحوا وكلوا واشربوا ولا تسرفوا إن الله لا يحب المسرفين. بارك الله لنا ولكم سائر المسلمين أجمعين واستغفره إنه الغفور.